ஸோ ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த லைஃப் ஸ்ப்ரிங் அகாடமி த 360 டிகிரி ஃபிட்னஸ் சென்டரில் நம்ம இருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் நம்புகிறேன். பிகாஸ் லைஃப் ஸ்ப்ரிங்கை பற்றின ஒரு சின்ன vlog வீடியோ தான் இது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லைஃப் ஸ்ப்ரிங் அகாடமியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிக்கும்போது நம்மளும் லைஃப் ஸ்ப்ரிங்கில் ஒரு மெம்பராக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அது 100% நான் கேரண்டி. ஸோ நம்ம இந்த ஃபிட்னஸ் சென்டரில் வந்து என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்மிண்டன். ஏன்னா நம்ம கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்மிண்டன் தான் எல்லாமே. ஸோ வந்து பேட்மிண்டன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, நம்ம இப்போ லைஃப் ஸ்ப்ரிங்கில் இருக்க ஒரு டான்ஸ் ஸ்டூடியோவில் தான் இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து எனக்கு டான்ஸ் ஸ்டூடியோனே வந்து சொல்ல வரல, அப்படி ஒரு இன்டீரியர்ஸ் இருக்குது. அண்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இன்டிமேட் பண்ண மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நம்ம ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லக்கூடாது, இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இப்படி ஒரு டான்ஸ் ஃப்ளோர் ப்ளஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இதில் வந்து ஆச்சரியங்கள் வந்து நிறைஞ்சிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்தோம், பேட்மிண்டன் கோர்ட் மட்டும்தான் நான் இங்கே எதிர்பார்த்து வந்தேன். பட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று நிறைய விஷயங்கள் வந்து இதில் நிறையாவே வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியும்னு எனக்கு தெரியல. பட் இந்த வீடியோ வந்து நிறைய இன்க்ளூட் பண்ணிட்டே போகிற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்மிண்டன் லவரில் இந்த வீடியோவை ஆங்கர் பண்ணுறதுக்கு நம்ம கூட இன்னொரு ஆங்கர் வந்திருக்காங்க. அண்ட் தட் இஸ் தீபிகா. ஹாய் வியூவர்ஸ், நான் வந்து தீபிகா. ஸோ நான் இதுக்கு முன்னாடி நிறைய டான்ஸ் கிளாஸ் போயிருக்கேன். பட் இங்கே வந்தப்போ எனக்கு ரியலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து என்விரான்மெண்ட் இருக்கட்டும், லைட்டிங் இருக்கட்டும், இந்த மிரரிங் இருக்கட்டும், இட்ஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இட்ஸ் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ ட்ரை திஸ் அவுட், இட்ஸ் ரியலி குட். ஸோ மக்களே, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கால் வந்து டேபிள் டென்னிஸ். ஸோ வந்து டேபிள் டென்னிஸ் வந்து இப்போ நம்ம பேட்மிண்டன் அளவுக்கு வந்து நம்ம இங்கே யாரும் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காட்டியும், பட் டேபிள் டென்னிஸ் எனக்கு ஒன் ஆஃப் த பிடிச்ச ஸ்போர்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நான் ஏன் வந்து சொல்ல வரேன்னா, இங்கே வந்து டேபிள் டென்னிஸும் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ டேபிள் டென்னிஸ் கோர்ட்டும் இங்கே தனியாக இருக்குது, அது போக இன்னும் நிறையா இருக்குது. அண்ட் டேபிள் டென்னிஸோட இப்போ கோர்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்குது. நீங்கள் விளையாடுற சவுண்ட் மட்டுமே உங்களுக்கு கேட்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல டேபிள் டென்னிஸ் கோர்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் ஸோ மக்கள்ஸ், நம்ம இப்போ இருக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்ட்டி ஸ்பேஸு. ஸோ வந்து பார்ட்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து நமக்கு முக்கியமான விஷயம் வந்து என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த்டே பார்ட்டிஸ் அண்ட் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய பார்ட்டிஸ் வந்து ஞாபகம் வரும். ஸோ இந்த பார்ட்டி ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து முற்றிலும் வந்து இந்த கோர்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த கோர்ட்டில் நீங்கள் வந்து ஒரு மெம்பராக இருக்கீங்கன்னா நீங்கள் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 50லேருந்து 70 பேர் வந்து இங்கே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதில் லைட் செட்டிங் அண்ட் வந்து பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூலோட வியூ இருக்குது, வியூ பாயிண்ட்னு கூட சொல்லலாம், வியூ இருக்குது. அண்ட் இங்கே பார்ட்டி பண்ணுறதுக்காக மட்டுமே இவ்வளோ பெரிய இடம் வந்து நம்மளுக்காக ஒதுக்கியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடத்த உங்களுக்காக ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன், பாருங்கள். ஸோ மக்கள்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூல். ஸோ வந்து ஸ்விம்மிங் பூல்னு சொல்லும்போது நமக்கு ஞாபகம் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் வந்து ஒரு கிட்ஸ் பூலில் வந்து நம்ம விளாண்டுருப்போம். இல்லை வந்து எங்கேயாவது வெளிய பிளாக் தண்டர் அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய தீம் பார்க் போனால் நம்ம வந்து தண்ணியில் விளாட்றது வந்து யூஸ்வலாக இருக்கும். பட் இங்கே கோச்சிங் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்விம்மிங் பண்ணால் என்டூரன்ஸ் ஜாஸ்தியாகுது அப்படிங்கிறனால எல்லாத்துக்குமே வந்து, அதுவும் இல்லாமல் ஸ்விம்மிங் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரிலாக்ஸ்மெண்ட் கூட சொல்லலாம். ரொம்ப வந்து பாடி ரிலாக்ஸ்மெண்ட்
கூட சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு நம்ம வந்து தனியாக இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு இல்லை, ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு பேட்மிண்டன் கோச்சிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்விம்மிங் வந்து பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. ஏன்னா டெய்லி மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், டெய்லி வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. அண்ட் ஸ்விம்மிங் பூல் வந்து அவ்வளோ வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஸோ அந்த ஸ்விம்மிங் பூலை வந்து நான் ஃபுல்லாகவே வியூ பண்ணி காட்டுறேன். இதோட ஹையஸ்ட் ரேஞ்ச் ஃபீட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 feet தான். ஸோ வந்து 6 feet அப்படிங்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு பிடிச்ச ஒரு இதாக இருக்கும். ரெண்டாவது சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வந்து சேஃப்டி மெஷர்ஸ்ன்னு நீங்கள் பார்க்கும்போது இதோட ஹைட்டே நார்மலாக 5 feet வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து 5 feet அப்படிங்கும்போது ஈஸியாக வந்து குழந்தைங்களால வந்து ஈஸியாக இதில் விளாட முடியும். ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸ்விம்மிங் பூல் வந்து நான் சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு மெயின்டெனன்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து எந்த விதமான பாதிப்பும் நம்மளுக்கு ஸ்விம்மிங் பூலில் வந்து நடக்காது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஸ்விம்மிங் பூலை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்விம்மிங் பூல் ஸோ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து ரொம்ப அதிகபட்சமான ஹைட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 feet தான். ஸோ ஸ்விம்மிங் தெரியாதவங்க கூட வந்து உள்ளே விழுந்தானா சீக்கிரம் வந்துடலாம். மேக்ஸிமம் ஒரு 6 feet வரைக்கும் தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம உள்ள ஒரு வேளை தவறி குழந்தைங்க விழுந்தாலுமே சீக்கிரம் வந்து சேவ் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ வந்து முக்கியமாக வந்து குழந்தைகளுக்காகவே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட மெயின்டெனன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்விம்மிங் பூல் நீங்கள் வந்து இந்த பூலை வந்து ஃபுல்லாகவே ஒரு தடவை நான் சுற்றி காட்டுறேன், வாங்க. ஸோ டைவ் பண்ணுறதுக்காக தனியாக அந்த டைவிங் ஸ்டாண்ட்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அது ஃபுல்லாக உள்ளே காட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஷேடோ முதல் கொண்டு உள்ளே தெரியுது, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்தளவுக்கு வந்து கிளியராக இருக்குது. ஸோ மக்கள்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட முக்கியமான இடம். ஸோ கெஸ் பண்ணுங்கள், கெஸ் வாட், நம்ம பேட்மிண்டன் கோர்ட்டில் தான் இருக்கோம். அண்ட் பேட்மிண்டன் கோர்ட்டில் நிறைய ஜிம் எக்யூப்மெண்ட்ஸும் வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கான்னு கூட சொல்லலாம். ஸோ நான் உட்காந்துருக்கிறது கூட ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட் தான். ஸோ வந்து மோஸ்ட் ஓவர் திங் வந்து நம்ம பார்க்கும்போது இங்கே வெறும் பேட்மிண்டன் மட்டும் இல்லை, பேட்மிண்டனுக்கான ஃபிட்னஸும் சேர்த்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இந்த தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் இந்த கண்டினியூவேஷன், இந்த வீடியோட கண்டினியூவேஷன், அதாவது சொல்ல போது இந்த வீடியோவில் இந்த கோர்ட்டோட கோச்சையும் நான் உங்களுக்காக காட்டுறேன். ஸோ நீங்கள் பர்சனலாக வந்து நீங்கள் நினைக்கலாம், சரி கோச்னா என்ன, நீ வந்து சும்மா பேட்மிண்டன் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி. இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே எல்லாமே நான் சொன்ன மாதிரி வேறு லெவல் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக போய் பார்க்கும்போது ஒரு கோர்ட், சிங்கிள் கோர்ட் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன்னா சிங்கிள் கோர்ட் இருக்கிற கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டூடெண்ட்ஸே கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம அது எவ்வளோ தான் நம்ம வந்து முயற்சி பண்ணாலும் கோச்னால் ஒரு பர்ஃபார்மன்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு வர முடியாது, பேரண்ட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதுதான் வந்து ரியாலிட்டி. பட் இந்த மாதிரி ஒரு 4 இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் கோர்ட் இருக்கும்போது, ப்ளஸ் இந்த மாதிரி ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ளஸ் ஸ்விம்மிங் பூல், இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை பக்காவாக ரெடி பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே இருக்குது. அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமைச்சு தரது வந்து கோச் தான், ஆப்வியஸாக வந்து கோச் தான். ஸோ அந்த கோச்சையும் நான் உங்களுக்காக காட்டுறேன், ஸ்டே டியூன். ஸோ மக்கள்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் பேட்மிண்டன் கோர்ட். ஸோ வந்து இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் 4 கோர்ட் இருக்குது சிந்தட்டிக் மேட்டோட. ஸோ லீனிங் சிந்தட்டிக் மேட், ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கோர்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஸ்பேஷியஸ். நீங்கள் வந்து ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் வந்து இடையில இருக்க கேப்பும் சரி, அண்ட் அதே மாதிரி கோர்ட்டுக்கு வெளியே இருக்க கேப்பும் சரி, நீங்கள் வந்து மற்ற கோச்சை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து வெளியே 2-4 பேர் வந்து உட்காந்து கூட பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து ஃப்ரீ அண்ட் ஸ்பேஷியஸாக கூட இருக்குன்னு சொல்ல முடியும். அதேமாதிரி கோச்சுக்குன்னு தனியாக டேபிள் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எக்ஸட்ரா இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து நம்ம சிங்கிள் கோர்ட் இருக்கும்போது கஷ்டம், அதேமாதிரி ஒரு 4 கோர்ட் இருந்தால் தான் வந்து ஒரு கோச்னால் ஒரு கோச்சோட பர்ஃபெக்ஷன் வந்து அப்போ தான் தெரியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இன்டிமேட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி இங்கே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி
4 கோட்டுமே நல்லா ஸ்பேஷியஸாக நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை, அதாவது உங்கள் குழந்தைங்களை விட்டுட்டு அவங்கள வந்து ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணும்போது எந்தவித தயக்கம் இல்லாமல் இந்த கோர்ட்டில் நீங்கள் விட்டுட்டு போகலாம். பிகாஸ் ட்ரெயின் பண்ணுறது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு 4 இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கோர்ட் இருந்தால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் வந்து ஆல்ரெடி ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பர்டிகுலர்லி இன்க்ளூடட். அண்ட் இதோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆட்டிடியூட் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 to 40 ஃபீட்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ இந்த சென்டர் ஆங்கிள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 40 ஃபீட் கிட்ட இருக்கும். அண்ட் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னாலும் எப்படி ஒரு 35 ஃபீட் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபுல்லாகவே வந்து செவரு தான், வால் பிரிக் அண்ட் இது வந்து செவரு. நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து ஷீட்டுங்கிறத வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ ஒன் ஆஃப் த சைடு வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா செவரு. நிறைய கோர்ட்டில் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற கோர்ட் வந்து எக்கானமி வந்து ரொம்ப இதாக இருக்கும், அதாவது ரொம்ப எக்கானாமிக்காக இருக்கணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சைடில் வந்து ஷீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷீட்னால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து அப்படியே உள்ளே அடிக்கும். ஸோ வந்து வெளியே இருக்கிற சன்ரைஸோட ஹீட் வந்து அந்த ஷீட்டில் பட்டு உள்ளே கொஞ்ச நேரம் மத்தியான டைம் ஒரு 1 மணி 2 மணியில் ஆகும்போது ரொம்பவுமே ஹீட் வந்து உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அந்த ஹீட்டை வந்து வெளியே போகிறதுக்கு திருப்பி அடுத்த நாள் நைட் ஆகும். ஸோ வந்து அப்போ கோர்ட் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஹியூமிடிட்டி லெவல்லே இருந்துகிட்டு இருக்கும். அதோட டெம்பரேச்சரும் பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டோட டெம்பரேச்சர் உள்ளே வந்தாலே அனல் காற்று அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஃபுல்லாகவே செவரு தான். நீங்கள் வந்து ஷீட்டுங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு எங்கேயும் இருக்காது. ஸோ வந்து ஷீட்டுங்கிறத அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே செவரு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோர்ட் வந்து ஸோ கூல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதேமாரி ஹைட்டும் ஜாஸ்தியாக இருக்கறனால இங்கே இருக்கிற ஹியூமிடிட்டி வந்து ரொம்பவுமே கண்ட்ரோல்டாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கும்போது ரொம்ப சஃபகேட் ஆகாது. அதே மாதிரி நம்ம உள்ளே இருக்கிற ஆக்சிஜன் லெவலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் உள்ளே இருக்கிற அட்மாஸ்பியரை பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு தான் இருக்குது. அண்ட் கோர்ட் இஸ் ஆல்சோ ஸோ கூல். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ செவரு தான் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோர்ட்டுன்னு நம்ம வந்து எடுத்துக்கும் போது வந்து சீரியஸ்லி கோர்ட்டோட மெயின்டெனன்ஸும் வந்து சூப்பராக பண்ணுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் கோர்ட்டில் வந்து ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் கேப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி ஒரு 3 ஃபீட்ஸுக்கு மேலே இருக்கும். 3 இல்லை, ஒரு 5 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் நடுவில் இருக்க கேப் வந்து கண்டிப்பாக ஒரு 5 ஃபீட்டுக்கு மேலே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதோட ஹைட் ஆப்வியஸ்லி வந்து ஹைட்டு பார்த்திங்கனாலும் தெரியும். ஸோ ஹைட்டும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ஃபீட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இமேஜின் தட் ஒரு 40 ஃபீட் அப்படிங்கிறது எந்த ஹைட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணலாம். ஸோ 2 சைடுமே வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வால் டாஸ்ன்னு கூட சொல்லலாம், இல்லை வந்து இந்த ரோப் டாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு விஷயம் நம்ம கோர்ட் அப்படின்னு இருக்கும்போது சின்ன விஷயம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம். இதெல்லாம் வந்து கம்பல்சரி ஒரு கோர்ட்டில் இருந்தால் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் ஒரு தனியாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு ரொம்ப பிகினராக வந்து ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு அத்தியாவசிய தேவைகள் இதெல்லாம் ரோப் டாஸ் பண்ணுறது, வால் டாஸ் பண்ணுறது. ஸோ இங்கே நம்மளால் வால் டாஸும் பண்ண முடியும், ரோப் டாஸும் பண்ணலாம். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம, அதாவது எல்லா கோர்ட்டுமே வந்து நம்ம சொல்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் எல்லா கோர்ட்டையும் நான் குறை சொல்லவும் விரும்பலை. பட் ஆப்வியஸ்லி இந்த கோர்ட்டு நமக்கு ரொம்பவுமே வந்து ஒரு எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் நிறைஞ்ச மாதிரி இருக்கிறனால இந்த கோர்ட்டை நான் மெயினாக வந்து ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 ஸ்டாருக்கு கண்டிப்பாக ஒரு 4.5 ஸ்டார் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ மக்கள் இத்தனை நேரம் வந்து கோர்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதேமாரி கோர்ட்டை சுற்றி தான் பார்த்தோம். அதேமாரி கோர்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றின இத்தனை நேரம் பார்த்தோம். அண்ட் இப்போது நம்ம கோர்ட்டோட லைஃப் ஸ்ப்ரிங்கோட ஹெட் கோச்சை நம்ம மிஸ்டர் வினோத் ராகவனை சில கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக உங்களுக்காக நான் கால் பண்ணுறேன். ப்ளீஸ் மிஸ்டர் வினோத். ஸோ ஹாய், இப்போது ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் கேட்குறேன். அண்ட் இந்த நான் கேட்குற இன்டர்வியூ கொஷின்ஸில் எதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இப்போ இங்கே கோச்சிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணி அதாவது இந்த கோர்ட் ஆரம்பித்து எத்தனை நாள் இருக்கும்? ஆக்சுவலி ஒரு 4 இயர்ஸ் இருக்கும் இது ஆரம்பித்து. இப்போ நான் இங்கே வந்து ஒரு 3.5 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்து இங்கே கோச்சாக ஜாயின் பண்ணி 3.5 இயர்ஸ் ஆச்சு? ஆமாம். ஓகே.
ஸோ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ட்டுக்கு வராங்க? ஆக்சுவலி 70 பேர் இருக்காங்க. அதில் ரெகுலராக வந்து 45 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்துக்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ மக்களே இங்கே வந்து நம்ம நினச்சி நான் சொன்ன எஸ்டிமேஷன் விடவே ஜாஸ்தி தான். ஸோ வந்து ஆப்வியஸாக வந்து அப்ராக்சிமேட்டாக 70 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்காங்க அப்படிங்கிறது அவர் ஹெட் கோச்சோட ஒரு கருத்து. ஸோ 70 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ட்டில் மட்டுமே இருக்காங்க, அதாவது 4 கோர்ட்டில் மட்டுமே இருக்காங்க. ரெகுலராக வரவங்க 40 to 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்காங்க. அண்டு உன்னியன் வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து பண்ணுறீங்களா இல்லை வந்து அப்படி கமர்ஷியலாக கொண்டு போகிறீங்களா? இல்லை ப்ரொஃபஷ்னலாக தான் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். மோஸ்ட்லி ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் தான். 3 செஷன்ஸ் இருக்கும். பேசிக்காக குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு செஷன் இருக்கும். ஒரு செஷன்லேருந்து கிராஸ் ரூட்லேருந்து ஆரம்பித்து இன்டர்மீடியட், தென் they'll go for எலைட். ஓகே. ஸோ வந்து இப்போது உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுற மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க இப்போதைக்கு, விளையாண்டுருக்காங்க இப்போ. எஸ். அண்ட் இங்கே வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் கோச்சிங்னு சொல்லும்போது ஆப்வியஸாக நீங்கள் ஃபெதர் தானே யூஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக ஃபெதர் ஷட்டில்ஸ் தான். ஃபெதர் ஷட்டில்ஸில் எந்த மாதிரி ஷட்டில், என்ன பிராண்ட் ஷட்டில் யூஸ் பண்ணுறீங்க? சாம்ப் யூஸ் பண்ணுறோம், யோனெக்ஸ் டிஆர் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே. மல்டி ஷட்டில்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. இங்கே வந்து பேட்ச் டைமிங் என்ன, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், கிட்ஸுக்கு பேட்ச் செஷன் டைமிங் என்ன? ஈவினிங் வந்து 4:30க்கு ஸ்டார்ட் ஆகுது, 7 o'clock க்ளோஸ் பண்ணுவோம். 1.5 hours பேட்ச் டைம் ஒரு பேட்ச்க்கு. ஆமாம். ஓகே. அதான் டைமிங். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 o'clock ஸ்டார்ட் பண்ணி 7 o'clock வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 1.5 hours வந்து ஒரு பேட்ச் டைமிங். ஸோ வந்து 2 பேட்சாக வந்து பிரித்து இங்கே வந்து கோச்சிங் செஷன் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்குறேன்னா, இப்போது இங்கே வந்து நீங்கள் வந்து ஒன்லி ஃபார் கிட்ஸ் அப்படின்னு வந்து நீங்கள் கோச்சிங் எடுக்கிறீங்களா, இல்லை வந்து மென்ஸு, உமன்ஸு, அடல்ட்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் கோச்சிங் எடுக்கிறீங்களா? மென்ஸு, உமன்ஸ், வெட்ரன்ஸ் வரைக்கும் நம்ம கோச்சிங் கொடுக்குறோம். ஆமாம், கிட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே நம்ம கோச்சிங் கொடுக்குறோம். யார் வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஒன்லி ஃபார் கிட்ஸ், இந்த கோர்ட் வந்து நீங்கள் கோச்சிங் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரம் கிட்ஸ், ஃப்ரம் த சைல்ட்ஹுட்லேருந்து நீங்கள் வந்து கடைசியாவது வெட்ரன்ஸ், அதாவது கடைசி ஈவெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய வெட்ரன்ஸ் வரைக்குமே வந்து இங்கே ப்ரொஃபஷனல் கோச்சிங் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய இடத்துல வந்து பிளாஸ்டிக் ஷட்டில் யூஸ் பண்ணி கோச்சிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. மேபி வந்து உங்களுக்கே நிறைய இடம் தெரிஞ்சிருக்கலாம். இங்கே வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒன்லி ஃபெதர் ஷட்டில் மட்டும்தான். ஸோ வந்து அங்கே அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ இங்கே வந்து கோச்சிங் எடுக்கிறீங்க, சரி ஓகே, உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இந்த 70 ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அசிஸ்டன்ட் கோச்சஸ் யாராவது மெயின்டைன் பண்ணுறாங்களா? 3 பேர் இருக்காங்க. 3 அசிஸ்டன்ட் கோச்சஸ் இருக்காங்க. ஓகே ஓகே. அவங்களால இப்போ வந்து நீங்கள் அதாவது உங்களோட ஐடியாலஜி வந்து ஒரு மாதிரி இருக்கும், உங்கள் அசிஸ்டன்ட் சொல்கிறது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ வந்து எப்படி நீங்கள் வந்து அதை கோப்ப பண்ணுறீங்க? எங்களுக்கு வந்து ஆக்சுவலி நாங்கள் ப்ரேயராக ஒரு மீட்டிங் போட்டுக்குவோம். நாங்கள் ஷெட்யூல் பிரிச்சுக்குவோம். முதல்ல இன்றைக்கி கிளாஸ் போகிறோன்னா நாங்கள் எங்களுக்கு அதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போடுவோம். இன்றைக்கி நம்ம இதுதான் நம்மளுடைய செஷன்ஸ் அப்படிங்கிறத முதல்ல நாங்கள் கிளியர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம கிளாஸுக்கு போகிறோம். ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். ஸோ வந்து இப்போ கோச், அதாவது இப்போ வந்து ஒரு ஹெட் கோச் இருக்காங்கன்னா அசிஸ்டன்ஸுக்குள்ளேயே வந்து பல வேறுபாடுகள் இருக்கும். ஹெட் கோச்சுக்கும் அசிஸ்டன்ட் கோச்சுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை வந்து ஒரே யூனிட்டியாக, ஒரே வந்து ஒரு யூனிஃபார்மாக ஒரு பேட்டர்ன் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கோச்சிங் செஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு அலைன்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோச்சிங் செஷனுக்குள்ளேயே ஹெட் கோச்சாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்கட்டும் உள்ளே இறங்குறாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த குட் ஒரு ஸ்டெப்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன தோணுன்னா ஒரு ஈகோ டச் ஆகும். என்ன நம்ம ஹெட் கோச் சொல்லி நம்ம வந்து இதை அட்டன் பண்ணி போயிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இது வந்து நான் உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து வேறு யாராவது ஹெட் கோச் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அசிஸ்டன்ட் கோச் கூட வந்து நீங்கள் டெய்லி ஒரு 2 hours இல்லை 1 hour முன்னாடியே வந்து 1 hour முன்னாடியே நீங்கள் வந்து பேசிட்டீங்க, வந்து ஒரு மீட்டிங் வேறு அரேஞ்ச் பண்ணி பேசிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடியாலஜி அவங்களோட ஐடியாலஜி எல்லாம் ஷேர் பண்ணும்போது அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனை நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொண்டு போகும்போது அது ஒரு நல்ல ரிசல்ட்டாக வரும். அதே மாதிரி வேறு எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணாமல் அது இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இன்னொரு முக்கியமான கொஸ்டின் வந்து நான் கேட்கணுன்னு இருக்கேன். இது வந்து ஜோக்ஸ் அப்பார்ட் வந்து ஒரு ஃபன்னான கொஸ்டினாக கூட இருக்கலாம். பட் வந்து இது எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ சார், இப்போ வந்து நானே இருக்கேன். ஏன்னா வந்து நான் ஒரு சுத்த பிகினர். எனக்கு வந்து பேட்மிண்டனால என்னன்னு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ உங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணுறேன், உங்கள் கீழே உங்கள் கோச்சிங்கில் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். எந்த மாதிரி என்னை வந்து ட்ரீட் பண்ணுவீங்க? நான் வந்து எப்படி இங்கே இருக்கணும்? அதாவது பேசிக்கலி இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒருத்தர் வந்து சேர்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிட்னஸை முதல்ல செக் பண்ணுவோம். அதுவே உங்களுக்கு ஒரு 15 days அதிலேயே போய்டும். உங்களோட ஃபிட்னஸ் லெவல் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கோ அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 3 months ஃபிட்னஸ் கிளாஸ் தான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அதுக்காக தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். முதல்ல ஃபிட்னஸ் ரெடி பண்ணுவோம். மசில் ஸ்ட்ரென்தனிங், எஜிலிட்டி, என்டியூரன்ஸ், அப்படி பார்ட் பை பார்ட்டாக போய்ட்டுருக்கோம்.
ஃபஸ்ட்டு அதான் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 months முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேட்மிண்டனுக்குள்ளே க்ரிப்புக்கு நீங்கள் போவீங்க. அப்புறம் தான் ஹவு டு ஹோல்ட் க்ரிப் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம வீடியோலேயே நம்ம வந்து ஷேர் பண்ண மாதிரி ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் வைட்டல் ரோல் வந்து நம்ம பேட்மிண்டனில் ப்ளே பண்ணுது. ஸோ வந்து ஒரு ஃபிட்னஸ் இல்லாமல் நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் சாரோட கருத்து. ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்க்குற பிகினர்ஸ் அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு க்ரிப்பே எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து சார் சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் மீட்டிங் யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கோச்சிங் நல்லபடியே போயிட்டுருக்கு, நல்ல இடத்துலையும் கேள்விப்பட்டேன். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு என்னோட விஷஸ் ஃப்ரம் பேட்மிண்டன் லவர்லேருந்து உங்களுக்கான விஷஸ். தேங்க்யூ மக்களே. திஸ் இஸ் பேட்மிண்டன் லவர் அண்ட் நான் உங்கள் ஹாரூன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய கோர்ட்டில் வந்து கோச்சிங் போயிருக்கலாம், இல்லை வந்து நிறையா அகாடமிஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாம், பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம லைஃப் ஸ்ப்ரிங் அகாடமி உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்க்குறக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா க்ரியேட்டிவ் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனும் பட்டனையும் சேர்த்து வச்சுருங்க. ஸோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனில் வந்து சேரும். அண்ட் நம்மளோட இன்ஸ்டா பேஜோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்கள் இன்ஸ்டாவில் வந்து சேரும். அண்ட் நம்மளோட பிஸ்னஸ் பர்ச்சேசஸ் இது எல்லாமே வந்து சிம்பிளாக தான், ரொம்ப வந்து பேமெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து சிம்பிளாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். And thank you for watching this video. Now, I'm a Badminton Lover, and this is Harun signing off from Badminton Lover.